செஸ் மாஸ்டர் எபிசோட் 48 பகுதி 2ற்கு உங்களை வரவேற்கிறோம். தந்திரமான ஆட்டத்தை இப்போது பார்ப்போம். கருப்பு தனது மந்திரியை G4 கட்டத்திற்கு நகர்த்தி E2 குதிரையை பின் செய்கிறது. வெள்ளை தனது சிப்பாயை F3 கட்டத்திற்கு நகர்த்தி மந்திரியை விரட்டுகிறது. கருப்பு தனது மந்திரியைக் கொண்டு F3 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி பலி கொடுக்கிறது. வெள்ளை சிப்பாயைக் கொண்டு F3 கட்டத்தில் உள்ள மந்திரியை வெட்டுகிறது. இதனால் வெள்ளையின் ராஜாவுக்கு பாதுகாப்பு குறைகிறது. கருப்பு தனது ராணியைக் கொண்டு F3 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி H1 கட்டத்தில் உள்ள யானையை அச்சுறுத்துகிறது. ஆனால் வெள்ளை தனது குதிரையை T4 கட்டத்திற்கு நகர்த்தி யானையை அச்சுறுத்தலுக்கு அப்படியே விடுகிறது. கருப்பு ஆசைப்பட்டு தனது ராணியைக் கொண்டு H1 கட்டத்தில் உள்ள வெள்ளையின் யானையை வெட்டுகிறது. இப்போது வெள்ளை தனது குதிரையை F3 கட்டத்திற்கு நகர்த்துகிறது. இதனால் H1 கட்டத்தில் உள்ள கருப்பு ராணி தப்பிக்க வழியின்றி முழுமையாக மாட்டிக்கொள்கிறது. இதன் மூலம் வெள்ளை எளிதில் வெற்றி பெறுகிறது. சிகோரின் டிஃபென்ஸ் ஆட்டம் பல தந்திரங்கள் நிறைந்தது. இது கருப்புக்கு சிறந்த தாக்குதல் வாய்ப்பை வழங்கினாலும் ஒரு சிறிய பேராசை ஆட்டத்தையே மாற்றிவிடும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.